எப்பொழுதும் ஒரு வாடல் இருக்கும், ஒரு ஏக்கம் இருக்கும். நம்ம முகத்துல என்ன இருக்கணும்? ஒரு ஏக்கம், ஒரு வாடல். அவருடைய முகம் எப்படி இருந்துச்சு? ஏசப்பா முகம் அது விரும்பப்படுற மாதிரி இல்லை. அல்லேலூயா. அது விரும்பப்படுற மாதிரி முகத்தோட்டல். ஏன்னா அவர் தான் சிலுவையில அறைய போறாரு, நம்மளுக்காக அழுது புலம்புறாரு. அல்லேலூயா. அதான் சொல்லுது, பச்சை மரத்துக்கு இவ்வளவு பாடுனா பட்ட மரமாகி உங்களுக்கு எவ்வளவு பாடு. அல்லேலூயா. உலகத்தில் உபத்திரம் உண்டு, இடன்கொள் உலகத்தை செய்து. வாழப்போகிறது கொஞ்ச நாள் வாழ்க்கை. ஏசப்பாக்குள்ள ஜாய்ஃபுல்லா இருக்கணும். அநேகருக்காக செபிக்கணும். பார்க்கிற நபர்களுக்கு இயேசுவை குறித்து சொல்லணும். அல்லேலூயா. நம்முடைய உறவுகளுக்கு, நம்முடைய நண்பர்களுக்கு ஒருவரும் கெட்டு போக கூடாது, ஒருவரும் நரகத்துக்கு போக கூடாது. அழுதணும். எங்க ஊர் மக்கள் ராமநாதபுரத்தில், ஆண்டவரே ஒருவரும் கெட்டு போக கூடாது ஐயா. அல்லேலூயா. எங்க இந்தியா தேசத்துல ஒருவரும் கெட்டு போக கூடாது. அதுதான் நான் வச்சது. ஒரு அழகான ஜெபம் சொல்லி கொடுத்தாரு. பரமண்டலங்களிலே உடைய சுத்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலே உடைய சுத்தம் செய்யப்பட வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தான். பரமண்டலங்களை உடைய சுத்தம் செய்யப்படுவது போல பூமியில் உடைய சுத்தம் செய்ய வேண்டும். ஒரு ராஜ்யம் காணப்பட வேண்டும், உடைய ஆளுகை காணப்பட வேண்டும். நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, பூமி உம்முடையது, உடைய ராஜ்யம் இருக்கணும், உடைய ஆளுகை இருக்கணும், உடைய சுத்தம் தான் செய்யப்படணும். நம்ம தீவிரமா ஜெபிக்கணும். அவ பிசாசின் கிரிகள் அழிக்கப்படும். பிசாசின் கிரிகள் இப்போ நைட்டு கூட ப்ரை பண்ண, ஆண்டவரே ரொம்ப அழுது 4 மணிக்கு அழுது ஜெபம் பண்ண, ஆண்டவரே பிசாசுகளை பிடிபட்டு இருக்கிறாங்களே, இருதய கடினமா இருக்கிறதே, உங்கள் குற்றங்களை மன்னிங்க, மனம் இறங்குங்க. பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்துக்கு வரான். எங்களை இழுத்துக் கொண்டீங்களே, எங்களை தேடி வந்தீங்களே, இசப்பா மனச மாற்று. அல்லேலூயா. ஒவ்வொருடைய ஆத்துமா மீட்புக்காக, ஒவ்வொருத்தருடைய விடுதலைக்காக நம் கர்த்தரிடத்தில் மன்றாடி செபிக்க வேண்டும். அல்லேலூயா. எவ்வளவு நேரம் செபிக்கிறார். ஜான ஜெபம் பண்ண சொன்னேன்.